भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே பரவாயில்லம்மா, நானே காஃபி கொண்டு வரேன். ஏன் நான் காஃபி போடக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, இப்ப வேலை செய்யணும், அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கணுங்க. ஓஹோ சரி, நீ ஏன் காஃபி போட்டு வா போ. கிச்சனுக்கு உன்னை நானே தூக்கிட்டு போறேன், போலாமா? என்னங்க வேண்டாங்க, வேண்டாங்க. ஸ்னேகா, என்ன அமைதியா இருக்க? ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஆனா அத நான் வேணும்னு செய்யல ஸ்னேகா. நான் கவலைய மறக்கிறதுக்காக தான் குடிச்சேன். கடைசியில என்னையே நான் மறந்துட்டேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் வேணும்னு செய்யல ஸ்னேகா. அந்த நேரத்துல கூட என் மனசுல என் கனவுல நீ மட்டும்தான் இருந்த. ஆனா நான் உன்னை மறுபடியும் நம்பணும்னு சொல்றேன், அதானே?
நீ தப்பு பண்ண ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நீ எப்பவுமே செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் காரணத்தை தேடிக்கிட்டே என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டு வந்தேன். சரி, இப்போ என்ன எதை வச்சு நம்ப சொல்ற? எனக்கு நீ சொல்றது புரியல. காதல் அப்படின்னா நம்பிக்கைன்னு சொல்ற. அந்த காதலே இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இனிமே இதுல நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு எங்க இடம் இருக்குன்னு சொல்லு. எனக்காக என்னமோ நிறைய செஞ்சிட்டேன்னு சொன்ன. ஆனா நான் உனக்காக என்ன செய்யலன்னு சொல்லு. ஏதாவது ஒன்னாவது உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உன்னால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அஜய். நம்பிக்கைங்கிற வார்த்தையில உனக்கு குருட்டுத்தனமா நம்பினேன். இன்னைக்கு வரைக்கும் உன் மேல இருந்த காதல் எனக்குள்ள இருக்கிற பொறுமையை கொன்னுடுச்சு. என்ன காதல் என்ன நான் உன்கிட்ட வந்து கேட்டனா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் உன்கிட்ட வந்து கெஞ்சினா? நான் வாழ்க்கையில மாடலாக முடியாதுன்னு சொன்னேன். சரின்னு சும்மா இருந்துட்டேன். நல்ல மனைவியா இருக்க முடியும்னு சொன்னேன். அத உண்மைன்னு நினைச்சேன். வீட்டுல இருக்கிறவங்களை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இன்னும் உன்னை நம்பி எதிர்பார்த்துட்டே தான் இருக்கேன். இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச? துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்பவும் நான் எதுவும் பேசாம அமைதியா தான் இருந்தேன். துளசி எங்க கூட்டிட்டு வந்தாதான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்புவாங்கன்னு சொன்னேன். என் வாழ்க்கை எவ்வளவுதான்னு அமைதியா இருந்துட்டேன். நான் உன்னை சின்சியரா காதலிக்கிறேன். ஆனா சிச்சுவேஷன் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னேன். நீ சொன்ன எல்லாத்தையுமே நம்பினேன். நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்த. கடைசியில நீ எனக்கு நீ என்ன கொடுத்திருக்க? இந்த அழுகையை தவிர என் பொறுப்பு அழுகையோட ஆரம்பிச்சது. உன்னை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். இப்ப கடைசியில என்ன நடந்தது? உன் மேல எனக்கு இருந்த காதலை பார்த்து சித்ரா, எங்க அம்மா எல்லாருமே என்ன ஒரு பைத்தியக்காரி மாதிரி தான் பார்த்தாங்க. கேவலமா சிரிச்சாங்க. ஒருத்தனுக்காக இவ்ளோ பேர் கேவலமா பேசுறதையும் பொறுத்துக்கிட்டு இப்பவும் பொறுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா நீ சொன்ன நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அஜய். இன்னும் என்ன இருக்கு நம்புறதுக்கு? நீ சொன்ன நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு வேல்யூ 0 தான். இதுக்கப்புறம் உன்னை நம்ப கூடாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அஜய். இதே நம்பிக்கை உனக்கு நம்ம காதல் மேல இருக்கான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? அஜய், நீ அந்த ஸ்டேஜ்ல கடந்து போயிட்டு துரோகத்துக்கு ரொம்ப பக்கமா போயிட்டு. உன் பயத்தினால, உன் கோழத்தனத்தால இன்னைக்கு மறுபடியும் நான் யாருமே இல்லாத தனியாலா நின்னுட்டு இருக்கேன் அஜய். ஏமாந்து போய் நிக்கிறேன்னா இனிமே உன்னை நம்புறதுக்காக காரணத்தால என்னால தேடிக்க முடியாது அஜய்.
காதல் இருக்கிற இடத்துல ஒளிவு மறைவு இருக்காது. அத நீதான் சொல்லிருக்க. உன் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தின விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அட்லீஸ்ட் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம். நாங்க 2 பேரும் வெளியில போயிருக்கும் போது துளசி மயக்கமா இருக்குன்னு சொன்னப்போ அவ கன்சீவ் ஆயிட்டானோ நான் தான் உனக்கு சொன்னேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ உண்மையை ஒத்துக்கிற. நீ உண்மையா இருக்குன்னு சொல்றதா இல்ல உன்னை சந்தர்ப்பவாதின்னு சொல்றதா? இதுக்கப்புறம் உன்னை எதை வச்சு நம்ப சொல்ற அஜய்? குடி போதையில தெளிவா இல்லைன்னா உன் கண்ணு முன்னாடி எந்த பொண்ணு நின்னாலும் அதை நான் தான் நினைச்சுக்குவியா? இல்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி அவ கூட குடும்பம் நடத்த போயிடுவியா? பதில் சொல்ல ஜெய். இதுக்கு மேல உன்னை எப்படி நம்ப சொல்ற? இதுக்கப்புறம் நான் எதுக்கு உனக்கு? இப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுதா ஜெய். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அத நினைச்சு பார்க்கும்போது எனக்கே என்ன நினைச்ச வெறுப்பா இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு அஜய். நட்பு, காதல், மோசம், வேஷம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அஜய். நான் இப்ப தனி மரமா நிக்கிறேன். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை மன்னிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணுதான். நானும் உன்னை காதலிச்சிருக்கேன். உன்னை விட அதிகமா காதலிச்சிருக்கேன். உன்னை என் உயிருக்கு மேல காதலிச்சேன். கடைசியில என் உயிரை மட்டும்தான் நீ விட்டு வச்சிருக்க. உனக்கு என் மனசார நான் தேங்க்ஸ் சொல்றேன் அஜய். ஏன் தெரியுமா? அனாதைங்கள, யாரும் இல்லாதவங்கள அவங்கள ரொம்ப சுலபமா ஏமாத்திரலாம். கேட்க யாருமே வர மாட்டாங்க அப்படிங்கிற உண்மை எனக்கு தெளிவா புரிய வச்சுட்டு வாழ்க்கையில அனுபவப்பட்டாலே தவிர கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஆனா என் கூடவே இருக்கிற மாதிரி நடிச்சு நீ எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்ட. நரக வேதனையை கொடுத்துட்ட. எனக்குன்னு கேட்க யாரும் இல்லைன்னு தானே என் வாழ்க்கையோட இப்படி விளையாடுன. இவளுக்கு யாரும் இல்ல, ஏதாவது நாளும் யாரும் கேட்க வர மாட்டாங்கன்னு தானே இப்படி எல்லாம் பண்ண. முன்னாடி உட்கார்ந்து அழறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு.
ஹலோ மை டியர் ராங் நம்பர். ஹலோ மை டியர் ராங் நம்பர். தானனா தானா கற்பனை ஓர் 1000 ஒரு முறை பார்த்தால் என்ன? The subscriber is currently switched off. Please try after some time. இந்த காஞ்சனா இருக்காளே, அவளை சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. அழகா அப்படியே பக்கத்துல வருவா, பணத்தை வாங்கி அப்படியே ஸ்வாகா பண்ணுவா. ஆனா இந்த செல்போனை எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஏய் கண்ணா சலபதி, இதுக்கெல்லாம் வருத்தப்படாதடா. பாவம் என்ன வேலையில இருக்காளோ என்னவோ. டே அருணாச்சலம் அண்ணே, காஃபி குடுறா. எடுத்துட்டு வரண்ணே. ஒருவேளை போன்ல சார்ஜ் இல்லையா? துளசி, 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 வா சித்ரா. வாழ்த்துக்கள் துளசி. கூடிய சீக்கிரத்துல அம்மாக போற. அந்த வார்த்தையை கேட்டதுமே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன். வா உட்காரலாம். துளசி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன இந்த விஷயம் அஜய்க்கு தெரியாதா? சித்ரா, எனக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னே தெரியல. யார்கிட்ட சொல்றதுன்னே புரியல. நான் அம்மா ஆக போற விஷயம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் வெளியில சொல்ல முடியல. என்ன சொல்ற துளசி? நீ அம்மாக போறது அஜய்க்கு விருப்பம் இல்லையா? இல்ல சித்ரா, அவருக்கு விருப்பம் இல்ல. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத துளசி. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே முழு மனசோட ஏத்துக்குவான். அது சரி, நீ முழுகாம இருக்கிறத உன் அத்தை கிட்ட சொன்னியா? இல்ல, நானாவே இந்த விஷயத்த சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு புருஷனுக்கு நான் மனைவி, அவருக்கு ஒரு அழகான குழந்தையை பெத்து தர போறாங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருக்கணும். ஆனா அவரை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. நான் சொல்றதை விட அவரே அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம்னு அவங்க நம்புவாங்க. உனக்கு பிடிவாதம் அதிகமாயிடுச்சு துளசி. இந்த விஷயத்தை யார் சொன்னா என்ன? பிறக்க போறது உங்க குழந்தை தானே. அவன் சொல்லணும்னு நீ நினைக்கிற, நீ சொல்லணும்னு அவன் நினைக்கிறான். நீங்க 2 பேரும் இப்படியே சொல்லாம இருந்தா கடைசியில உனக்கு குழந்தையே பிறந்துடும். கங்க்ராட்ஸ் அஜய், நீ அப்பாக போறேன்னு கேள்விப்பட்ட. அதுக்குதான் துளசிய பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
துளசி, வெளியே போலாம் வா. இப்பவா? இப்பதான், இந்த நிமிஷமே. ஏன் வரமாட்டியா? அதுக்கு இல்லைங்க, இப்பவே போகணும்னா எப்படி? எனக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, எங்க போறோம்னு சொல்லுங்க. அவசியம்னா நான் வரேன். அம்மா மகாராணி, எங்க போறோம்னு சொன்னாதான் வருவீங்களா? வீட்ல உட்காந்து இந்த மாதிரி வெட்டியா பேசுறதுக்கு நேரம் இருக்கும், ஆனா என் கூட வர நேரம் இருக்காது. வாயை மூடிட்டு கிளம்பி வா. என்னாச்சு அஜய்? ஏன் இப்படி கோவமா பேசுற? இப்ப அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா அவ்வளவுதானே? எங்கன்னு சொன்னாதான் வருவல்ல? சரி, உண்மையை சொல்றேன், கேட்டுக்க. உனக்கு அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்.